கேமரா ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆஃப் பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் இந்த வீடியோ வந்துருக்கணும். ஐம் சாரி, எடிட் பண்ணலாம் தெரியாது. ஸோ இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஊற்றி கொஞ்சம் லைட்டாக நட்டி வச்சுட்டு இதை வீடியோ வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெளியே இருக்குல்ல ஃபேட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபேட்டை போக்குறதுக்கு நம்ம சிம்பிளஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு புஷ்அப் போடணும். ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு புஷ்அப் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட்டு புஷ்அப் அப்படின்வாங்க. ஸோ போட ஆரம்பிச்சிட்டோம்னா போயிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப இப்படி லாக் பண்ணாதீங்க யாரும். இது கொஞ்சம் ஃப்ரீ விடுங்க. கொஞ்சம் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. சூரிய நமஸ்காரம் மாதிரி ஆச்சு இருந்த. ஓகே, ஸோ மசில் ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கு, நல்லாவே தெரியுது. லாக் பண்ணுறேன், பண்ணக்கூடாது, பெட்டு பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறேன். ஸோ நான் பண்ணுறது நக்கல் போடுறேன். ஸோ நக்கல் புஷ்அப் வந்து எதுக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஈஸி. நக்கல் புஷ்அப் போடுறது கேட்ட இடம் வரேன். எனக்கே தெரியுது. மறுபடியும் ஓப்பன் ஹேண்ட் புஷ்அப் பண்ணாமல் கொஞ்சம் வயட் வச்சுட்டு இப்போ புஷ்அப் போடலாம். 1 2 3 4 5. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கு, 5 புஷ்அப் தான் போட முடியுது. ஸோ டே 1 ஆஃப் டூயிங் புஷ்அப் 5 புஷ்அப் போடுறதுன்னு வச்சுக்கலாம். ஆம்ஸ் எவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன். இதில் நான் வேறு என்னுடைய பாடியை பார்த்து ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு சான்ஸ் லக் மாதிரி அவரே வந்து மைக் வச்ச மாதிரி அவங்க இருக்காரு. என்னோட ஏஜ் தான் நினைக்கிறோம். புஷ்அப் போட்டோடனே வந்து எனக்கு இப்போ இங்கே லேட்டில் இங்கே ஷோல்டர் கீழே தான் லேட் அப்படின்னு கரெக்டாக இந்த இடத்துல வலிக்குது, இங்கே லைட்டாக வலிக்குது. என்ன பிரச்சனைனா அங்கெல்லாம் வலிக்கக்கூடாது. ஆக்சுவலி இங்கே தான் வலிக்கணும். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வலிக்கணும். ஆக்சுவலி எனக்கு அந்த இடத்துல வந்து வலிக்குதுன்னா பொசிஷன் இருக்குது, ஃபேட் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது, சிம்பிள். ஸ்காட்ச் போடலாம், ஸ்காட்ச் ஈஸியாக போடலாம், ஸ்காட்ச்லாம் சரி. 5 புஷ்அப் போட முடிஞ்சது, 10 ஸ்காட்ச் வருதான்னு பார்த்தலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஆங்கிளில் போட்டு இந்த ஆங்கிள் வச்சு நல்லா இருக்காது, இந்த ஆங்கிள் வச்சு ஓகே ஓகே ஒரு ஸ்காட் தான் ஒரு உள்ளே தந்தாலும் வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணும்போது 10 ஸ்கொயர் விஷயம் சாதாரண ஸ்கொயர், எந்த விதமான அசிஸ்டட் இல்லாமல் சாதாரண ஸ்கொயர் 10. கை மாடி வைக்கலாமா, ரெடி வைக்கலாமா, கை மாடி வச்சுக்கலாம். 1 2 3
4 5 6 7 10 ஈஸியாக போக முடியும். ஏன் புஷ்அப் மட்டும் வரல, ஏன் புஷ்அப்ஸ் வரல அப்படின்னா ஆர்ம் வந்து எனக்கு வீக்காக இருக்குது. என்னுடைய லெக்கோட என் லெக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பாடி பில்டிங்லாம் போனால் ஆர்ம்ஸ் முக்கியமாக பார்ப்பாங்க. அதை பாருங்க, எதுவுமே இல்லையாடா அப்படின்னா என்ன பண்ணுறது? ஆர்ம்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் ஏதாவது சின்னதாக அப்படி வீட்டில் ஈஸியாக பண்ண முடியுமான்னு பார்த்த ஜென்ரல் மட்டும்தான் பார்ப்போம். 5 நிமிஷத்தில் ஒர்க் அவுட் முடித்தேன். நாளைக்கு எவ்வளோ நிமிஷத்தில் முடிக்கிறேன்ப்பா. இதுக்கே நான் பாருங்கள் வலிக்குது. வெயிட் வந்து ரொம்ப நேரம் தூக்க முடியல. ஜஸ்ட் 1 kg தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனு. ஸோ நாளைக்கு 5 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணேன்னா 100 டைம்ஸாக 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அர்த்தம். பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ பண்ணிவிட்டு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இன்றைக்கி இதுதான் நினைக்கிறேன் வ்ளாகு. மார்னிங் மதியம் எதாவது இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுறேன் அப்புறமா. ஸோ பாய். ஓகே பாய்.